அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியை குறித்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவுகளை நீக்கியதற்காக இன்ஸ்டாகிராம் முகநூலின் தாய் நிறுவனமான மெத்தா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. இன்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல், மலேசிய தகவல் தொடர்பு பல்லுலக ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்தேடின் ஆகிய இருவரும் மெத்தாவின் பிரதிநிதிகளை சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் மரணமடைந்த அணியேவிற்கு எழுதிய இரங்கல் பதிவு மெத்தாவால் அகற்றப்பட்டது பாரபட்சம், நியாயமற்ற தன்மை மற்றும் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அடிப்படை மனித உரிமைகளுக்கான பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை அவமதிக்கும் வகையில் அது இருந்ததாகவும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். இதனிடையே நேற்று நடைபெற்ற பேரணியின் நேரடி ஒளிபரப்பை முகநூலில் தடை செய்ததை குறித்து மெத்தா தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இதுகுறித்து விரைவில் அறிக்கை வாயிலாக மெத்தா பதில்களை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் திகதி பூச்சொரிதல் விழா மிகவும் கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. கடந்த ஜூலை 29ஆம் திகதி கோலாலம்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு உற்சவத்தின் 10ஆம் நாளான புதன்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் திகதி ஆடிப்பூர திருவிழா முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அன்றைய நாளில் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா தேவஸ்தான மகளிர் குழுவினரின் தலைமையில் நடைபெறும் என தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆடிப்பூர உற்சவத்தில் சரியாக மாரியம்மன் கோயிலே சங்காபிஷேகம் மற்ற நித்திய பூஜைகளெல்லாம் நடைபெற்ற பிறகு சரியாக 6 மணிக்கு விநாயகர் கோயிலுடைய பூஜைக்கு பின்னர் மகளிர்களும் பெண்கள் எல்லோரும் பூச்சட்டி பூக்களை தட்டுகளில் ஏந்தி கோட்டுமலை பிள்ளையார் கோயிலிலிருந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வருவது வழக்கம். அதேபோல் இவ்வாண்டும் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள், மாதர்கள், மகளிர்கள் அனைவரும் பூத்தட்டுக்களை ஏந்தி அந்த பூக்களை கொண்டு கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அந்த பூக்களிலே பூஜை நடத்துவார்கள். இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்விழாவில் மாரியம்மன் சிலை மீது மனமுள்ள பூக்களை தூவி பக்தர்கள் வணங்குவார்கள். அவ்வகையில் சரியாக மாலை மணி 6:30க்கு ஸ்ரீ கோட்டுமலை கணேசர் கோயிலிலிருந்து பூத்தட்டுகள் ஏந்தி ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை நோக்கி பக்தர்கள் புறப்படுவார்கள் என அதன் ஒருங்கிணைப்பாளரும் தேவஸ்தான மகளிர் குழுவின் தலைவருமான புவான் ஸ்ரீ டத்தின மல்லிகா நடராஜா கூறியிருக்கின்றார். ஆடி மாதம் வந்தாலே அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் அம்பாளுக்கு ஒவ்வொரு வகையில் அது மாவிளக்கு போடுறோம், பூத்தட்டி ஏந்துறோம், அப்புறம் கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம், கூழ் காய்ச்சி ஊத்துறோம். பல வகையா நம்ம வேண்டுதலை வேண்டி நமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் திரு கோட்டுமலை ஸ்ரீ விநாயகர் கோவிலிருந்து பூத்தட்டி ஏந்தி பெண்கள் எல்லாம் கால்நடையாக சென்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு மலர் அபிஷேகம் செய்து அவர்களை வழிபட்டு அவர்களுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் டான்ஸ்ரீ அவர்கள் பெண்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பூச்சொரி விழாவை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று உங்கள் துணையோடு ஆசைப்படுகின்றேன். ஆடிப்பூர உற்சவ பூச்சொரிதல் நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை தரிசித்து வேண்டிய நல்வரங்களை பெற்றுச் செல்லுமாறு ஆலய தேவஸ்தானம் சார்பில் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
அரசாங்கம் எவ்வளவு பயன்மிக்க சீர்திருத்த திட்டங்களையோ கொள்கைகளையோ அமுலுக்கு கொண்டு வந்தாலும் அவை முன்கூட்டியே மக்களிடம் முறையாக விளக்கப்படாவிட்டால் அவற்றுக்கு பெரிய எதிர்ப்பால் ஏற்பட்டுவிடக்கூடிய அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அதுபோன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே ஊடகத்தின் முக்கிய பொறுப்பாளர்களிடம் அது பற்றி விளக்கம் கொடுத்து மக்களை அந்த சிந்தனையில் தயார்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன். அதேபோல சமூக ஊடகங்களில் அரசியல் நோக்கத்தோடு சிலர் பொய்யான தகவல்களை பரப்புவதை தடுப்பதற்கும் அரசாங்கத்தின் எல்லா அமைச்சுக்களை சேர்ந்த தகவல் பிரிவு அதிகாரிகளும் சீரிய முறையில் செயலாற்ற வேண்டும் என ரமணன் தெரிவித்தார். Each ministry has its own UKK for them to be used in order to communicate with news agencies throughout the country. Therefore, I think each ministry has its UKK and each UKK has a part and a role to play. So I think this UKK and their heads, they have pengaras, they have setiausaha bahagians for these UKKs, and these UKKs have to play their role in order for the correct news to be disseminated, number one. Number two, I think the other thing, to be fair to, of course, the communications ministry as well, is that I think something very important is there has to be a network whereby every time there are initiatives or something which is being newly launched, there should be a prepping whereby all the senior editors are called in advance and given notice that such an issue is going to take place. We would appreciate that, if you could at least prep the ground. Because without being given an opportunity to prep the ground, prepare the people, answer the questions that they have in mind, when a shock is sent into the system, people often tend to react very differently than when you actually give them an opportunity to ask the questions they ask and give them something to feel comfortable with. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்திற்கு வந்த எதிர்ப்பை சுட்டிக்காட்டிய அவர் அமைச்சரவையில் எடுக்கின்ற முடிவுகளை தற்காக்கின்ற பொறுப்பு பிரதமருக்கு மட்டுமே உண்டு என்பதில்லை, அனைத்து அமைச்சர்களும் அதை தற்காத்து ஒருமித்த குரலில் விளக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது ஒற்றுமை அரசாங்கத்தில் வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு 19 கட்சிகள் இருப்பதால் சீர்திருத்தம் செய்வதில் சற்று காலம் பிடிக்கும். அதனால் பிரதமர் எதனையும் செய்யவில்லை என சொல்ல முடியாது. அவர் முழு அமைச்சர், அரசாங்க உயர் அதிகாரிகள் மீது MACC சுதந்திரமாக விசாரணை மேற்கொள்ள அனுமதித்தது போன்றவை கடந்த கால அரசாங்கங்களில் நடக்காத ஒன்று என விளக்கமளித்தார். ரிங்கிட்டின் நாணய மதிப்பு உயர்வு, அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பு போன்றவை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் வந்த மாற்றம் என அவர் கூறினார். பர்னாமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன் வாய் தலைமையிலான கான்கார்ட் கிளப் என்னும் முக்கிய ஊடக தலைமை பொறுப்பாளர்களுடனான நடந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ரமணன் இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்திறன் பயிற்சி, வர்த்தக கடனுதவி, விளையாட்டுத்துறை போன்றவற்றில் இந்திய இளைஞர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் என் சமூகம் என் கடமை என்ற பொது புகார் பிரிவை பேரா மாய்கா இளைஞர் பிரிவு அமைத்துள்ளது. இந்திய இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவி வழங்கும் வகையில் இந்த பொது புகார் பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேரா மாய்கா இளைஞர் பிரிவின் தலைவர் தியாகேஷ் கணேசன் தெரிவித்தார். என் சமுதாயம் என் கடமை பீரோ அடுவான் PMP பெர்கராக்கான் பொமுட MIC பேராவோட இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வச்சுருக்கோம். என்னன்னா இளைஞர்களுக்கு அந்தந்த 24 டிவிஷன் பேராவில் இருக்கிற டிவிஷனில் என்ன இஷ்யூ இருக்கோ நம்ம போய் பார்க்க போகிறோம். என்னென்னா காசு கொடுக்க போகிறது இல்லை, போனோன்னு நம்ம வெல்ஃபேர் பார்ட்டியில் நாங்கள். அதனால் இந்த வாட்டி நாங்கள் ஒரு முடிவு என்ன இருக்கோன்னா, அங்கே இருக்கிற இஷ்யூவை அவங்களுக்கு என்னென்னா இஷ்யூவை பார்க்க போகிறோம். இஷ்யூவில் என்னென்ன முக்கியமாக பார்க்க போறீங்கன்னா பெண்டிகான் அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி அது கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரி லத்தியான் குமாரன் அவங்களை அப்ஸ்கில் பண்ணணும், அது ஒன்று பார்க்கணும். இன்னொன்று அவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நம்ம MIC மூலமா நெட்வொர்க்கிங் மூலமா எப்படி வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்க போகிறோம், அது ஒன்றும் இல்லை. இன்னொன்று பிஸ்னஸ் செய்கிறாங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்த YSN பேரா மூலிமா லோன்லாம் தராங்களாம். அது அந்த மூலிமா எப்படி நம்ம MBA நோக்கி போய் அந்த லோனை எடுத்து கொடுக்கறதுக்கு பேரா இளைஞர்களுக்கு அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அதே வேளையில் சுக்கான்
முக்கியமாக வந்து இளைஞர்களை ஒன்றா சேர்க்குற ஒரு இடம் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் போய் நம்ம பார்த்து இந்த வேலைகளை செய்ய போகிறோம். அதே வேளையில் இன்னொரு விஷயம் வந்து இந்த அடுவான் எதுக்கு கிரியேட் பண்ணோன்னா, இங்கே இருக்கிற 24 பார்லிமெண்ட்டில் இருக்கிற அலி பார்லிமெண்ட் அடுன்னு அவங்களுக்கு எல்லாம் வந்து பேரா மாநில இளைஞர் பகுதி அசீஸ் பண்ண போகுது. எப்படி அசீஸ் பண்ண போகுதுன்னா, ஒரு இஷ்யூ, அங்கே ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ, இளைஞர் பகுதி இஷ்யூ இருந்தால் நாங்கள் கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஏன் கொண்டு வர போகிறோன்னா, சில சமயம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் ராஜன்பூர் படுவானா இருந்து நம்ம சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். பேரா மாநில இளைஞர் பிரிவின் மாநாட்டில் 3 முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக மாநில இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் அரவிந்த் அப்புலசாமி தெரிவித்தார். அண்மையில் பகடிவதை தொடர்பாக இந்திய பெண் ஒருவர் மரணமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இவற்றில் அடங்கும் என்றும் அவர் கூறினார். எம்சிஎம்சி வந்து கண்டிப்பாக வந்து கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸை வந்து உருவாக்க வேண்டும். ஏன்னா அது வந்து போஸ்டிங்க்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் போஸ்டிங் பண்ணால் அந்த போஸ்டிங்கில் வந்து சென்சிட்டிவான வார்த்தைகள் வச்சிருந்தால் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் லைஃப்பில் வந்து நிறைய பேர் பூந்து என்னென்னதோ பேச வராங்க, நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க, சைபர் புலி, ஸ்கேம் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பேரா மாநிலம் மாய்க்கா இளைஞர் பகுதி என்ன செஞ்சுருக்கோன்னா உசூல் ஒன்று எம்சிஎம்சிக்காக இது உருவாக்கியிருக்கோம். இதனிடையே பேரா மாநில இளைஞர் பிரிவின் 35வது மாநாட்டை மாநில மாய்காவின் தலைவர் டத்தோ இளங்கோ வடிவேலு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். கட்சியில் மேலும் அதிகமான இளைஞர்கள் இணைவதற்கு நல்லதொரு தொடக்கமாக இந்த பொது புகார் பிரிவு அமையும் என அந்த பிரிவை தொடக்கி வைத்து பேசிய போது இளங்கோ தெரிவித்தார். மாய்கா அரசாங்கத்தில் இடம்பெறாவிட்டாலும் கட்சியை வலுப்படுத்தவும் இந்திய சமூகத்தினருக்கு தேவையான உதவிகள் சென்றடைவதற்கும் மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அவரது கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து பாடுபடுவோம் என அவர் கேட்டுக்கொண்டார். ஈப்போ டவர் ரீஜன்ஸ் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாய்கா தேசிய இளைஞர் பிரிவின் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டது குறித்து அவர் மகிழ்ச்சியை தெரிவித்தார். இந்திய சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு நாம் அனைவரும் இணைந்து குரல் கொடுப்போம் என அரவிந்த் கிருஷ்ணன் அறைகூவல் விடுத்தார். இன்று காலையில் பினாங்கு 2வது பாலத்தின் 18.2வது கிலோமீட்டரில் SUV வாகனம் கவிழ்ந்து சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் அந்த வாகனத்தை ஓட்டிய பாதுகாவலர் அதிகாரி ஒருவர் மரணமடைந்தார். விடியற்காலை மணி 5:50 அளவில் சுல்தான் அப்துல் ஹலீம் வாட்ஸம்ஷா பாலத்தில் அந்த விபத்து நிகழ்ந்தது. SUV புரோத்தோன் X50 வாகனத்தை ஓட்டிய 29 வயதுடைய குணா கடுமையாக காயமடைந்ததில் மரணமடைந்தார் என வரடய மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் கமருல் ரிசல்ஜனால் தெரிவித்தார். அவர் தனியாக பத்து கவானிலிருந்து பத்து மாவோங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சுற்றிய பின் மோட்டார் சைக்கிள்கள் செல்லும் சாலையின் தடுப்பின் மேல் மோதியிருக்கிறது. அந்த வாகனத்தின் இருக்கை பகுதியில் சிக்கிக்கொண்ட அவரது உடல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களின் உதவியோடு சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி மீட்கப்பட்டது. விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் மரணமடைந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த விபத்தில் குணாவுக்கு லைசன்ஸ் இருந்த போதிலும் அவரது வாகனத்தின் சாலை வரி கடந்த மார்ச் மாதமே காலாவதியாகிவிட்டதாகவும் கமருல் ரிசால் தெரிவித்தார். நேற்று கோலாஸ்லாங்கூரில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் மொத்தம் 676 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டினரின் வருகை குறித்து குடியிருப்பாளர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகார்களை தொடர்ந்து எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் வங்காளதேசத்தையும் மியான்மரையும் சேர்ந்த 665 ஆண்களும் 11 பெண்களும் கையும் களவுமாக பிடிபட்டனர். இவர்களில் அதிகமானோர் கட்டுமான துறையில், மளிகை கடையில் தொழிற்சாலை தொழிலாளர்களாகவும் சிறிய அளவிலான சட்டவிரோத விற்பனையாளர்களாகவும் வேலை செய்கிறார்கள் என மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மொஹம்மட் அம்பியா நோர்டின் தெரிவித்தார். கோலாஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைமையகத்திலிருந்து 277 தனிப்படையினர் மேற்கொண்ட அச்சோதனையில் பிடிப்பட்டவர்கள் தற்போது ஆவணங்கள் செயலாக்கத்திற்காக மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.